Hi viewers, welcome to eDesk YouTube channel. இந்த வீடியோ மூலமா உங்க எல்லாருக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்சூனிட்டி பத்தி தாங்க பார்க்க போறோம். தமிழகத்துல இப்போ கிராம உதவியாளர் அப்படிங்கற போஸ்டிங் வந்து கிட்டத்தட்ட 3000 வேகன்சிஸ் வந்து ஃபில் பண்ண போறாங்க. இதற்கு அப்ளை பண்றதுக்கான ஆன்லைன் லிங்க் வந்து ஓபன் ஆயிடுச்சு. இதுல எப்படி நீங்க அப்ளை பண்ணனும், இதோட salary என்ன, எப்படி வந்து உங்களுக்கு இந்த வேலையை கொடுக்க போறாங்க அப்படிங்கற முழு விவரங்களையும் தெளிவா பார்க்கலாம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Hi friends, நம்ம சேனல் மூலமா ஒரு சூப்பரான இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இசேவை மையங்கள் வச்சுருக்கிறீங்க, இல்லை இசேவை மையங்கள் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும், புதுசாக இசேவை மையம் ஸ்டார்ட் பண்ணுறதுல இருந்து ஒவ்வொன்றுக்கும் எப்படி இஷ்யூஸை வந்து ரிசால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன்ஸ் ப்ளஸ் உங்களுடைய கேள்விகளுக்கான பதில்களை நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் வந்து கொடுத்துட்ருக்குறோம். நீங்கள் இன்னும் அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா குரூப்போடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் இந்த கிராம உதவியாளர் அப்படிங்கிற போஸ்டிங் ஃபில் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2-3 வருடங்களாக சொல்லிட்டு இருந்த சூழ்நிலையில் இந்த வருஷத்தில் ஒரு 3000 வேகன்சிஸ் கிட்டத்தட்ட 2700 வேகன்சிஸ்க்கு மேலே ஃபில் பண்ணுறாங்க. இதில் ஒரு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து கவர் ஆகிற மாதிரி ஜாப்ஸுமே கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ஆன்லைன் மோடில் ஒரே ஒரு அப்ளிகேஷன்லேயே வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் வந்திருக்கு. இதை வந்து நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய அஃபீஷியல் வெப்சைட்டான TNGOVT அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு இந்த ஒரு ஜாபுக்கான அப்டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் டைரெக்டாக இந்த அப்ளிகேஷன் ஃபார் வில்லேஜ் அசிஸ்டண்ட் அப்படிங்கிற லிங்கை ஓப்பன் பண்ணிங்கனாலே உங்களுடைய ஹோம் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிடும். நார்மலாக நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே கரெக்டான டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுறதில் நீங்கள் செக் பண்ண வேண்டியது உங்களுடைய பெயர், டேட் ஆஃப் பர்த்து, மொபைல் நம்பர், மெயில் ஐடி எல்லாம் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஏன்னா ஆன்லைனில் இந்த அப்ளிகேஷன்ஸை ஸ்க்ரூட்னி பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன, அடுத்த கட்ட இன்டர்வியூ ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறது தெரியப்படுத்துறது எல்லாமே சரியான டீட்டெயில்ஸ் இருந்தால் தான் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து மெயினாக நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போதே வந்து கரெக்டான டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு விண்ணப்பதாரரின் பெயர் உங்களுடைய சர்டிஃபிகேட்டில், டிசியில், மார்க் ஷீட்டில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். அதற்கு அடுத்தது உங்களுடைய பெயர் தமிழில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஒருவேளை தமிழில் ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சரியான ஸ்பெல்லிங்கை வந்து அதில் டைப் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து தமிழ் கீபோர்டு வச்சுருக்கீங்கனாலும் அதில் அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி கூட பேஸ்ட் பண்ணிக்க முடியும். உங்களுடைய ஃபாதர் நேம் என்ன அப்படிங்கிறதையும் ஃபில் பண்ணுங்கள். அதற்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்டிருந்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் டீட்டெயில்டாக உங்களுடைய ஃபுல் அட்ரஸை கொடுத்துக்கலாம். டோர் நம்பரில் இருந்து உங்களுடைய ஸ்ட்ரீட் நேம், வில்லேஜ் நேம், ரெவன்யூ தாலுக் போடுறதுனா கூட போட்டுக்கலாம். டிஸ்ட்ரிக்டையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதற்கு அடுத்தது பின்கோட் அப்படிங்கிறத கேட்டிருந்துருப்பாங்க. பின்கோடை ப்ராப்ளம் இல்லாமல் கரெக்டான விதத்தில் கொடுத்துக்கோங்க. அதற்கு அடுத்தது ஜெண்டர் அப்படிங்கிறத கேட்டிருந்துருப்பாங்க. உங்களுடைய ஜெண்டர் ப்ராப்பராக சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது நேஷ்னாலிட்டி அப்படிங்கிறதையும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதற்கு கீழே உங்களுடைய ரிலீஜியன் என்னென்னு சொல்லி கேட்டிருந்துருப்பாங்க. ரிலீஜியனையும் சூஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய கம்யூனிட்டி என்ன அப்படிங்கிறதையும் கேட்டிருந்துருப்பாங்க. செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ஃபார்மெட் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கணும். ஆல்ரெடி இங்கே வந்து பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்த்துக்கான ஃபார்மெட் வந்து டிஸ்பிளே ஆகும். அதிலிருந்து நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய இருப்பிடம் எந்த டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறத இங்கே ஃபில் பண்ணணும். ஆல்ரெடி எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இப்போ வேகன்சிஸ் இருக்கோ அந்த மாவட்டங்களுடைய நேம் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும். அதனால் கரெக்டான ஒரு டிஸ்ட்ரிக்கை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதற்கான கரஸ்பாண்டிங் தாலுக் அப்படிங்கிறது வரும். தாலுக்கையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது நீங்கள் இப்போது எந்த வில்லேஜில் இருக்கிறீங்களோ, வசிச்சுட்ருக்கிறீங்களோ, நேட்டிவ் வில்லேஜ் என்ன அப்படிங்கிறதையும் சூஸ் பண்ணணும். அதற்கு அடுத்தது உங்களுடைய கிராமத்தின் பெயர் அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்கும். ஒருவேளை ஹேம்லெட்டாக இருந்துச்சுனாலும் ஹேம்லெட்டை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஆல்ரெடி கவர்மெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ரெவன்யூ வில்லேஜஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு மேப்பிங் இருக்கும். அதில் டிஸ்பிளே ஆகிற வில்லேஜை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதற்கு கீழே உங்களுடைய கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸில் வந்து உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கேட்டிருந்துருப்பாங்க. உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நீங்கள் வந்து 5th பாஸ் பண்ணியிருக்கிறீங்களா அப்படிங்கிறத கேட்டிருந்துருப்பாங்க. ஏன்னா இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு 5வது பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். அதனால் அதுக்கான ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் ஏதாவது டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ் முடிச்சிருக்கீங்க, ITI,
டிப்ளமா இல்லை டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் ப்ராப்பராக சூஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு டிரைவிங் பண்ண தெரியும் அப்படின்னா அதற்கான டீட்டெயில்ஸ், சைக்கிள் ஓட்டுதல் தெரியும்னா அது கொடுத்துக்கலாம். பைக் ஓட்டுறது, அதே மாதிரி வந்து கார் ஓட்டுதல், இது மாதிரி ஏதாவது ஓட்டுநர் உரிமம்லாம் இருந்துச்சுனாலும் நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் நம்பரையும் ஃபில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லைசன்ஸ் எக்ஸ்பைரி ஆகிற டேட் அப்படிங்கிறதையும் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது இதர விவரங்கள் அப்படிங்கிற இடத்துல முக்கியமாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுல ஏஜ் லிமிட்டை கண்டிப்பாக பார்ப்பாங்க. அதே மாதிரி தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சுக்கிறாங்களா அப்படிங்கிறதையும் பார்ப்பாங்க. இதில் வந்து என்னென்ன லாங்குவேஜஸ் உங்களுக்கு படிக்க எழுத தெரியும் அப்படின்னு கேட்டுங்கிற இடத்துல நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து தமிழ், இங்கிலீஷ் போத் ரெண்டுமே இருக்கும். ரெண்டுமே நல்லா பண்ணுவீங்க அப்படின்னா அதை போத்துன்னு கூட சூஸ் பண்ணிக்கோங்க. அதற்கு அடுத்தது உங்கள் மேலே ஏதாவது கிரிமினல் கேசஸ் இருக்குதா அப்படிங்கிறத கேட்டிருந்துருப்பாங்க. இருந்துச்சுன்னா என்ன கேசஸ்னு கொடுங்க, இல்லாட்டி நோன்னு மட்டும் ஃபில் பண்ணிக்கலாம். நீங்கள் முக்கியமாக இதில் அப்லோட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக அப்லோட் பண்ணணும். நீங்கள் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடியே சரியான சைஸில் வந்து ஒரு ஃபோட்டோவில் இருந்து தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸை ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு ஆன்லைன் ஃபீல்டில் போய் அப்ளை பண்ணுங்கள். ஒரு சில நேரங்களில் நீங்கள் இந்த ஃபார்ம்ஸை ஃபில் பண்ண ஒரு டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணி அப்லோடு பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த செஷன் எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மறுபடியும் இந்த எல்லா டீட்டெயில்ஸையும் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட் டைமே நீங்கள் ஃபோட்டோவில் ஆகட்டும், அதுக்கடுத்து உங்களோட சிக்னேச்சர் எல்லாத்தையுமே வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவை, அதையும் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் 5ஆவதுக்கு மேலே என்ன டிகிரி படிச்சிருந்தாலும், 10th 12th டிகிரி என்ன படிச்சிருந்தாலும் அதற்கான கல்வி தகுதி சான்றிதழை நீங்கள் வந்து PDF ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணிக்கலாம். டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அதையும் அப்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டையும் அட்டாச் பண்ணணும். ஃபைனலாக உங்களுக்கு ஒரு டிக்ளரேஷன் மட்டும்தான் கேட்டிருந்திருப்பாங்க. மேலே இருக்கிற விவரங்கள் எல்லாமே கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு அஷ்யூரன்ஸ்க்காக இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிக்கணும். கீழே வந்து பார்த்தீங்கன்னாலும் ஒரு கேப்சா கோடு இருக்கும். இந்த கேப்சா கோடை கொடுத்துட்டு சேவ்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் கரஸ்பாண்டிங் டிஸ்ட்ரிக்ட்க்கு வந்து மூவ் ஆகிடும். அவங்க அங்கே ஃபைல்ஸ் எல்லாமே பார்த்துட்டு எலிஜிபிலிட்டி கேண்டிடேட்ஸை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அடுத்த லெவல் ஆஃப் ப்ராசஸ்க்கு வந்து இன்டிமேட் பண்ணுவாங்க. எல்லாமே நீங்கள் இங்கே கொடுத்துருக்கிற கான்டாக்ட் டீட்டெயில்ஸில் உங்களுடைய அட்ரஸ் ப்ளஸ் உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருந்துருப்பீங்க. இதற்கு வந்து தெரியப்படுத்துவாங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ண உடனே உங்களுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் நம்பருமே க்ரியேட் ஆகிடும். ஃப்யூச்சரில் உங்கள் அப்ளிகேஷன் என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறது கூட நீங்கள் எந்தெந்த இடத்துலேருந்தே கூட தெரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். ஒரு டைமுக்கு 2 டைம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ஒரு தகவலை உங்கள் நண்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா தான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிற எல்லாருமே ஈஸியாக அப்ளை பண்ணிக்கவும் முடியும். எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷத்தில் தான் கவர்மெண்ட்டில் இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து ஆன்லைன் மோடில் அப்ளை பண்ணுறது மாதிரி ஒரு சூப்பரான ப்ரொவிஷன்ஸ் எனேபிள் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் இந்த ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் மேனுவலாக முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கொரியர் மூலமாக பண்ண வேண்டிய ப்ரொவிஷன்ஸ் தேவையில்லை. டைரெக்டாக அதில் ஃபில் பண்ணாலே உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்க்கு வந்து இந்த அப்ளிகேஷன்ஸ் போயிருக்கும். அவங்க அதை பார்த்துட்டு அடுத்த லெவலுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் ஆகிறாங்களோ அவங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட்டுக்கு கால்ஃபர் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து இன்டர்வியூ இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா வில்லேஜை பற்றி, கிராமங்களை பற்றி ஒரு எஸ்ஐ எழுதுகிற மாதிரி ஒரு காம்படிஷன் அதில் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை வந்து நீங்கள் கரெக்டாக கிராமங்கள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு எழுதுனீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த ஒரு அருமையான வாய்ப்பை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.